2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றிவிட்டு கூட்டணி ஆட்சியில் பங்கேற்க வேண்டும் என பாஜக திட்டமிட்டிருக்காங்க. திமுக ஆட்சியில் இருந்து அகற்றப்பட்டாலும் எதிர்பாராத விதமாக தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வரும் நிலை உருவாகியிருக்கிறது. இந்த நிலையில் எப்படியாவது ஆட்சியில் பங்கேற்க வேண்டும் என்பதற்காகத்தான் மேலிடம் ஆளுநரை வைத்து விளையாடுகிறது என்கின்றனர் தமிழக வெற்றிக் கழகத்தினர். தமிழக அரசியல் தற்போது நிமிடத்திற்கு நிமிடம் மாறிக்கொண்டிருக்கும் பரபரப்பான கட்டத்தை எட்டியுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிபெரும் கட்சியாக உருவெடுத்து தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான மேஜிக் எண் கிடைக்காமல் சிக்கி தவிக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஆளுநரை வைத்து டெல்லி மேலிடம் ஆட்டம் ஆடுகிறதா என்ற கேள்வி அரசியல் வட்டாரங்களில் தீவிரமாக பேசப்படுது. 2026 தேர்தலில் திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் என்பது பாஜகவின் முக்கிய அரசியல் இலக்காகவே இருக்கின்றன. ஆனால் தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு உருவான அரசியல் சூழல் டெல்லி தலைமையையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியதாக சொல்லப்படுகிறது. காரணம், திமுக ஆட்சியை இழந்தாலும் பாஜக எதிர்பார்த்த கூட்டணி கணக்கு நடக்காமல் விஜய் தலைமையிலான தவிக மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்துவிட்டது. இதனால் எப்படியாவது புதிய ஆட்சியில் தங்களுக்கும் ஒரு இடம் இருக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் சில அரசியல் நகர்வுகள் நடைபெறுகின்றன என தவிக தரப்பினர் குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக ஆளுநர் நடவடிக்கைகள் தற்போது விவாதத்திற்குள்ளாகி இருக்கிறது. 234 உறுப்பினர்கள் கொண்ட தமிழக சட்டசபையில் ஆட்சி அமைக்க 118 உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. ஆனால் தவிக வசம் 108 இடங்களே இருக்கின்ற நிலையில் காங்கிரஸ் கட்சியின் 5 உறுப்பினர்கள் ஆதரவு அளித்தாலும் எண்ணிக்கை 113 மட்டுமே உயர்கிறது. இதையடுத்து விசிக மற்றும் இடதுசாரி கட்சிகளுடன் தீவிர பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. விசிகவின் 2 உறுப்பினர்கள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் 4 உறுப்பினர்கள் ஆதரவு கிடைத்தாலும் சபாநாயகர் பதவி காரணமாக இன்னும் ஒரு உறுப்பினரின் ஆதரவு தேவைப்படும் நிலை இருப்பதாக சொல்லப்படுது. விஜய் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளதால் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டியிருக்கும். அதோடு சபாநாயகர் வாக்களிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறதை கவனிக்க வேண்டும். இதனால் பெரும்பான்மை நிரூபிப்பது இன்னும் சிக்கலாக இருக்கின்றன. இந்த நிலையில்தான் காங்கிரஸ் ஆதரவு கடிதத்துடன் ஆளுநரை சந்தித்து விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். ஆனால் உடனடியாக அழைப்பு வழங்கப்படவில்லை. முழுமையான பெரும்பான்மை ஆதரவை நிரூபித்த பிறகு வாருங்கள் என்று ஆளுநர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுவே தற்போது அரசியல் சர்ச்சையின் மையமாகவே மாறியும் இருக்கின்றன. ஏனெனில் இந்திய அரசியலில் பலமுறை தனிபெரும் கட்சியை முதலில் ஆட்சி அமைக்க அழைத்து பின்னர் சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்க கால அவகாசம் வழங்கிய சம்பவங்கள் நடந்துள்ளன. ஆனால் இங்கு அதே நடைமுறை பின்பற்றப்படாதது ஏன் என்ற கேள்வி எழுகிறது. தவிக வட்டாரங்களில் இது வெறும் அரசியலமைப்பு நடைமுறை மட்டுமல்ல, பின்னால் பெரிய அரசியல் கணக்கு இருக்கிறது என்ற கருத்தும் நிலவுகிறது. குறிப்பாக பாஜக மேலிடம் நேரடியாக அழுத்தம் கொடுக்கிறதா என்ற சந்தேகத்தையும் அவர்கள் வெளிப்படையாகவே பேச ஆரம்பித்துள்ளனர். மறுபக்கம் பாஜக தரப்பில் இதற்கு எந்த அதிகாரப்பூர்வ பதிலும் வெளியாகவில்லை. ஆனால் அரசியல் விமர்சகர்கள் சிலர் தமிழகத்தில் நேரடியாக வளர முடியாத சூழ்நிலையில் கூட்டணி மூலம் செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்ள முயற்சி செய்வது இயல்பானது என்று கூறுகின்றனர். இந்த சூழலில் விஜய் தேவையான ஆதரவை திரட்டி முதல்வராக பதவி ஏற்பாரா? இந்த அரசியல் அழுத்தங்களை அவர் எப்படி சமாளிக்கப் போகிறார் என தவிக தொண்டர்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பே உருவாகி இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நிலவரம் தற்போது பார்க்கும் பொழுது இவ்வாறு இருந்து கொண்டிருக்க மற்றொரு புறமோ இதற்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய ஒரு நிகழ்வு அரங்கேறியிருக்கின்றது. அதாவது தமிழக அரசியலில் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும் நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் காங்கிரஸ் இடையேயான புதிய கூட்டணி தேசிய அளவில் உற்று நோக்கப்படும் ஒன்றாகவே மாறியும் இருக்கிறது. 108 இடங்களை பிடித்து தனிபெரும் கட்சியாக உருவெடுத்தும் ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்களை எட்ட முடியாத சூழ்நிலையில் தவிக தலைவர் விஜய் காங்கிரசின் ஆதரவை கோரியுள்ளார். பல சதாப்தங்களாக திமுகவுடன் பயணித்த காங்கிரஸ் திடீரென அந்த உறவை துண்டித்துக் கொண்டு விஜய்க்கு ஆதரவு தெரிவித்திருப்பது திமுக தரப்பை முதுகில் குத்திய செயல் என கொந்தளிக்க வைத்துள்ளது. அதே நேரத்தில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக உருவெடுத்துள்ள விஜயின் இந்த திடீர் காங்கிரஸ் விசுவாசம் பாஜக தலைமையிலான மத்திய அரசுக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது.
காங்கிரஸ் இல்லா பாரதம் என்ற இலக்கை நோக்கி பயணிக்கும் பாஜகவிற்கு தமிழகத்தில் 60 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்பது என்பது விழுங்க முடியாத கசப்பான மாத்திரையாகவே இருக்கும். விஜயின் வெற்றியை பிரதமர் மோடி வாழ்த்தி இருந்தாலும் அவர் காங்கிரசுடன் கைகோர்ப்பதை பாஜக ரசிக்கவில்லை என்பது அக்கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர்களின் காட்டமான விமர்சனங்களில் இருந்தே தெரிகிறது. தவிக காங்கிரஸ் கூட்டணி அமைந்தால் அது வரவிருக்கும் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு பெரும் முட்டுக்கட்டையாகவே அமையும் என்பதால் இந்த அதிகார பகிர்வை தடுக்க பாஜக பல்வேறு வியூகங்களை வகுக்கக்கூடும் என்ற அச்சம் அரசியல் வட்டாரத்தில் நிலவுகிறது. ஆளுநர் மூலமாக ஆட்சி அமைப்பதில் சிக்கல்களை ஏற்படுத்துவது என்பது இந்திய அரசியலில் புதிய ஒன்றல்ல. தற்போதைய நிலையில் விஜயிடம் போதிய இடங்கள் இல்லை என்றும் ஆதரவு கடிதங்களில் இருக்கும் தெளிவின்மையை காரணம் காட்டியும் ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க தயக்கம் காட்டி வருவதாக செய்திகள் வெளியாகின்றன. குறிப்பாக காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகளின் ஆதரவு இருந்தாலும் அவை ஆட்சிக்கு தேவையான 118 என்ற மேஜிக் எண்ணை தொடுகிறதா என்பதை ஆளுநர் மிக கடுமையாக ஆய்வு செய்து வருகிறார். இந்த தாமதம் ஒருவேளை மாற்று அரசியல் சக்தியை ஒன்றிணைக்கவோ அல்லது குதிரை பேரங்களுக்கு வழிவகுக்கவோ பாஜகவிற்கு அவகாசம் அளிப்பதாகவே அஞ்சப்படுகிறது. இந்த இக்கட்டான சூழ்நிலையை சமாளிக்க விஜய் மிகவும் நிதானமான ஆனால் உறுதியான காய்களை நகர்த்தி வருகிறார். தனது நிலைப்பாட்டை மதசார்பற்ற அரசு என்று அறிவித்ததன் மூலம் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகளின் ஆதரவை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். அதே நேரத்தில் திராவிட கட்சிகளுக்கு பயந்து அதிமுகவின் ஒரு பிரிவினர் தவிகவிற்கு ஆதரவளிக்க முன்வருவதையும் அவர் கவனமாக பரிசீலித்து வருகிறார். ஆளுநர் மாளிகைகளில் இருந்து வரும் நெருக்கடிகளை சட்ட ரீதியாக சந்திக்கவும் தேவைப்பட்டால் தனது பலத்தை மக்கள் மன்றத்தில் நிரூபிக்கவும் விஜய் தயாராக இருப்பதாகவே தெரிகிறது. பாஜகவின் எதிர்ப்பை மீறி காங்கிரஸை சேர்த்துக் கொள்வது என்பது ஒரு துணிச்சலான முடிவு என்றாலும் இது அவரது அரசியல் முதிர்ச்சிக்கு கடும் சோதனையாகவே இருக்கும். இறுதியாக விஜயின் இந்த முடிவு தமிழக அரசியல் மட்டுமல்லாது தேசிய அரசியலையும் இந்தியா கூட்டணியில் ஒரு மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்தியுள்ளது. திமுக காங்கிரஸ் இடையேயான 11 ஆண்டுகால உறவு முறிந்திருப்பது ராகுல் காந்தியின் வியூகமா அல்லது விஜயின் ராஜதந்திரமா என்ற விவாதம் ஒருபுறம் இருந்தாலும் ஆட்சி அமைப்பதில் நிலவும் முட்டுக்கட்டை இன்னும் நீடிக்கிறது. ஆளுநரின் முடிவும் பாஜகவின் அடுத்த கட்ட நகர்வுகளுமே விஜய் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவி ஏற்பாரா அல்லது தமிழகம் மீண்டும் ஒரு தேர்தல் களம் காணுமா என்பதை தீர்மானிக்கும். விஜயை பொறுத்தவரைக்கும் முதல் வாய்ப்பிலேயே இத்தனை பெரிய சவால்களை சந்திப்பது அவரது அரசியல் வாழ்வின் ஒரு முக்கிய திருப்பு முனையாகவும் அமையப்பெறலாம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பெரும்பான்மை கிடைக்க விஜய் பல்வேறு வியூகங்களையும் வகுத்து வருவதாக ஒரு அதிரடி தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் இறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்ற நம்பிக்கையில் அக்கட்சியின் தலைவர் விஜய் தீவிர பிரச்சாரத்திலையும் ஈடுபட்டிருக்கிறது குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. இருப்பினும் புதிய அரசியல் கலாச்சாரத்தை புகுத்த விரும்பும் விஜய் வழக்கமான அரசியல் பேரங்களில் ஈடுபடாமல் நேர்மையான முறையில் பயணிக்க விரும்புவதையே காட்டுகிறது அப்படின்னு சொல்லலாம். வெறும் அதிகாரத்தை கைப்பற்றுவதை விட மக்களின் நம்பிக்கையை பெறுவதே முக்கியம் என்று அவர் தனது நெருக்கமான நிர்வாகிகளிடம் தெரிவித்துள்ளதாக தெரிகிறது. விஜயின் இந்த டெல்லி பாணி வியூகம் வரும் 2026 தேர்தலில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.